ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்று மண்புடன் உங்கள் மோகன். ஸோ டுடே நம்ம டிராயிங் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நோஸ் வரைகிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 ஷேப்பில் நம்ம நோஸ் இன்னைக்கு வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா மேல் சைடு மாதிரியும், ரெண்டாவது ஷேப் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்குற மாதிரியும் நம்ம 2 விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான். ஸோ 3 வட்டம் போட்டு நம்ம இங்கே நோஸ் வரைய போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாகவும், அதே சேமாக அதில் கொஞ்சம் அட்டாச், ஃபஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் அட்டாச் ஆன மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 3ஆவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் போட்ட ரவுண்டு மாதிரி அதே ஷேப்புக்கு கொஞ்சம் அதோட அட்டாச் பண்ணி வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 3 வட்டம் வரைஞ்சிட்டோம். கீழே இருந்து அதாவதுங்க அடிப்பகுதியில் அந்த அப்படியே அந்த பழைய ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே புரியும். அதாவது இந்த சென்டர் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர் பண்ண மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த அடியில் நம்ம இருக்கிற ரவுண்ட் ஷேப்பை வந்து அழிச்சிருங்க. மேல் பகுதி அதே மாதிரி அழிச்சிருங்க. நம்மளோட மூக்கோட அடிப்பகுதி வர மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கண் வரைஞ்சிருந்தோம்னா கண் வரைக்குமே நம்ம அந்த மூக்கு எண்டிங் வரைக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாங்க. 2 பக்கம் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேட் பண்ணுங்க. எப்பயுமே ஷேட் பண்ணும்போது எடுத்தனே நல்லா டார்க்காக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லைட் ஷேடிங் கொடுங்க. அந்த சென்டர் ரவுண்ட் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ்ப்பகுதியிலிருந்து மேலே ஷேடிங் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம இந்த லுக் வந்து ரியாலிட்டிக்காக இருக்க மாதிரி தெரியும். அடுத்து நம்ம மூக்கு ஷேப் எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேட் பண்ணுங்கள். அதாவது இந்த 2 சென்டர் பார்ட் விட்டுட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 பகுதியிலுமே மேல் பகுதியில் ட்ராப் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விடுங்க. அப்படின்னா தான் பார்க்க லுக்காக தெரியும். அடுத்து வந்து இப்போ நம்ம லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேட் பண்ணும்போதே நான் ஷேட் எப்படிலாம் ஷேட் பண்ணால் உங்களுக்கு அந்த லுக்ஸ் கிடைக்கும்னு. நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்தோன்னா வந்து எப்பயுமே ஃபுல்லாக ஷேட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாச்சும் இந்த ஒயிட்னஸ் தெரிகிற மாதிரியே நம்ம வச்சுருக்கணும். அப்புறம் மறுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் தேவையோ நீங்கள் மறுக்க பென்சில் எடுத்து நம்ம அந்தந்த இடத்துல மட்டும் பிரைட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரொம்பவும் பண்ண வேணாங்க. லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு மறுக்க ஷேட் பண்ணிடலாம். மறுக்க ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாங்க. அந்த நம்ம சென்டர் பார்ட் வரைஞ்ச பகுதி மட்டும் நல்லா அடியில் வந்து நல்லா திக்னஸ் பண்ணிங்க. ஏன்னா அப்போனா தான் நம்ம பார்க்க வந்து லுக்கு நம்ம பார்க்குறது நல்லாயிருக்கும். அதாவது எல்லா சைடுமே ஃபுல்லாக ஷேட் பண்ணாதீங்க. எப்பயுமே கொஞ்சமாச்சும் இந்த ஒயிட் பகுதி தெரிய மாதிரி வைங்க. அப்புறம் கீழே கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப், அதாவது கீழேருந்து பார்க்குற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் ட்ராயிங். அதே நோஸ் தான் நம்ம மறுக்க வேறு மாதிரி வரைகிறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டுங்க. அதேமாதிரி சென்டர் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. தேர்ட் ரவுண்டும் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த அடிப்பகுதியில் நம்ம அடிப்பகுதி மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த ஒரு ரவுண்ட் பண்ணுறத விட ஒரே லைன் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேல் பகுதியை அழிச்சிருங்க. இந்த நோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பகுதியிலேருந்து நோஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த நோஸ் வரைகிறோம். நம்ம வந்து ஷேட் பண்ணாமல் நான் ஏற்கனவே பென்சிலில் பண்ண திக்னஸ் வச்சே ஷேட் பண்ணிக்கிறோம். தெரியும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல திக்னஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக திக்னஸ் கொடுத்துக்குங்க. ஷேடிங் பண்ணும்போது ஃபுல்லுமே ஷேட் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ராயிங் பண்ணிட்டோம். ஸோ ஏதோ இந்த ஸ்டெப் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். என்று உங்கள் MMK. பாய்.